ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உட்காந்து அழகா பார்க்கில் நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னு பாத்துறீங்களா? இஃப்தாருக்கு என்ன மெனுன்றதை டிஸ்கஸ் பண்ணணும். யாருக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு வர முடியும், இல்ல யாரெல்லாம் அதுல ஸ்பெஷலா இருக்காங்க நம்மளே கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட தள்ளி விடணும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பிளான்ட் இஃப்தாரா இருந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் என்னென்ன பண்ணிருக்கீங்களோ அவங்கள மொத்தமா அப்படியே பார்க் எடுத்துட்டு வாங்க, எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அப்படி கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பிளான் பண்ண இஃப்தார் தான். யாரெல்லாம் நோம்பு வைக்காத ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் நாங்க இஃப்தார் கொடுத்தோம் பார்க்ல வச்சு. இது ஃபுல்லா கொடிக்கா புளி மரம், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ல துபாயில இப்ப இருக்க கூலான கிளைமேட்டுக்கு பார்க்ல உட்காந்து நோம்பு திறக்கும் போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங் வச்சுக்கீங்களோ கட்டாயம் ஒன் டைம் பார்க்ல போய் நோம்பு திறந்துருங்கப்பா. செம்மையான கிளைமேட். நெக்ஸ்ட் இயர்ல இப்படி கிடைக்குமான்றது தெரியாது. எங்க குரூப்ல நசீமா மாதிரி பஜ்ஜி போட யாருனாலே முடியாதுப்பா. லுக்கைமாத்துக்கு பேர் போனதே ஃபாத்திமா தான். எவ்வளோ கிரௌடா இருந்தாலும் சுட சுட போட்டு கொடுக்கும், அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க. வீட்ல இருந்து வரும்போது எந்த ஃப்ரைட் ஐட்டம் பண்ணிட்டு வராம ஆன் த ஸ்பாட்ல இருந்து சுட சுட போட்டு கொடுத்தாங்க. எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு தொழுதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் சிரிக்கணும், பேசணும். அப்பதான் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். கரெக்ட் தானே?